Hey guys, welcome to Eternal Engineering Solutions. So நம்ம Bootstrap tutorialல இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா Bootstrap images. So let's get started into Bootstrap images. So basically, images நம்ம எப்படி வெப் பேஜ்ல அப்ளை பண்ணலாம்னு previous tutorial HTML and CSS ல பார்த்திருப்போம். So இந்த tutorialல images நம்ம வெப் பேஜ்ல Bootstrap மூலமா எப்படி அப்ளை பண்றங்கறத பார்க்க போறோம். So first of all Bootstrap image shapes பத்தி பார்ப்போம். So images நம்ம different types of shapesல இருக்கு. Like generally image rectangular இருக்கும். So அத நம்ம rounded corners ஆவும் அப்ளை பண்ணலாம். இல்ல circle shapeல அப்ளை பண்ணலாம். இல்ல அந்த image நம்ம thumbnail ஆவும் யூஸ் பண்ணிக்கலாம். So இதுக்கு நம்ம different types of complemented code போடணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளா நம்ம கிளாஸ் நேம இமேஜஸ்க்கு தகுந்த மாதிரி மென்ஷன் பண்ணா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இமேஜ் வந்து ஜென்ரலா ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கு. ஸோ அந்த இமேஜ் எனக்கு சர்க்கிள் ஷேப்ல வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம இமேஜ் சர்க்கிள் அப்படிங்கிற கிளாஸ் மென்ஷன் பண்ணிட்டோம்னா அந்த இமேஜ் சர்க்கிளா மாறிடும். இதே எனக்கு ரவுண்டட் கார்னர் ஷேப்ல எனக்கு இமேஜ் வேணும்னா இமேஜ் ரவுண்டட் அப்படிங்கிற கிளாஸ் மென்ஷன் பண்ணோம்னா இமேஜ் ரவுண்டட் வந்து ரவுண்டட் கார்னரா நம்ம வெப் பேஜ்க்கு அப்ளை ஆயிடும். ஸோ இதை நம்ம கோட் மூலமா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ரவுண்டட் கார்னர்ஸ் த இமேஜ் ரவுண்டட் கார்னர் கிளாஸ் ஆட்ஸ் ரவுண்டட் கார்னர் டு an image அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம கிளாஸ்ல இமேஜ் ரவுண்டட் அப்படிங்கிற கோட் மென்ஷன் பண்ணிட்டோம்னா ஸோ நம்மளோட இமேஜ் வந்து ரவுண்டட் கார்னரா அப்ளை ஆயிடும். ஸோ IE8 does not support rounded corners. IE8 அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் 8th வெர்ஷன். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் 8th வெர்ஷன்ல இந்த இமேஜ் ரவுண்டட் அப்படிங்கிற கிளாஸ் வந்து அப்ளை ஆகாது, சப்போர்ட் ஆகாது அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம ஜென்ரலா மற்ற டைப் ஆஃப் ப்ரௌசர்ல இதை ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கோட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோல இந்த ஜென்ரலான பேசிக் கண்டென்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. டாக் டைப் HTML, நம்ம HTML லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்றோம், தென் இதோட சின்டாக்ஸ் லைக் இந்த சின்டாக்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணோம்னா நம்ம பூட்ஸ்ட்ராப்ங்கிறது நம்மளோட வெப் பேஜ்ல அப்ளை ஆயிரும். ஸோ நம்ம பாடி டேக் குள்ள வரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கண்டெய்னர் கிளாஸ் மென்ஷன் பண்ணிட்டோம் div டேக் குள்ள. தென் நமக்கு என்ன ஹெட்டிங் வேணும்னா அந்த ஹெட்டிங் கொடுத்துக்கலாம். ரவுண்டட் கார்னர்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் தந்திருக்காங்க. தென் p டேக் குள்ள ஜென்ரலா ஒரு கண்டென்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ தென் இமேஜ், ஒரு இமேஜ் நம்ம எப்படி வெப் பேஜ்ல அப்ளை பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இமேஜோட ஐடி எடுத்து சோர்ஸ் டேக் குள்ள மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ இங்க வந்து எனக்கு வந்து இமேஜ் வந்து ரவுண்டடா வேணும். ஸோ எட்ஜ் வந்து ரவுண்டடா இருக்கணும் அப்படிங்கறதுனால கிளாஸ்க்குள்ள இமேஜ் ரவுண்டட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டேன். இந்த alt equal to sync tire அப்படிங்கிறது அந்த இமேஜோட நேம். ஸோ இது வேணும்னா மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மென்ஷன் பண்ணாட்டியும் எந்த பிரச்சனையும் இல்லை. தென் இமேஜுக்கு நம்ம எவ்வளோ வித் வேணும் அண்ட் எவ்வளோ ஹைட் வேணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டோம்னா அந்த வித்தும் ஹைட்டும் நம்மளோட வெப் பேஜ்ல அப்ளை ஆயிரும். தென் ஆஸ் யூஸ்வல் div டேக்கை க்ளோஸ் பண்ணிட்டோம். தென் பாடி டேக் HTML கிளாஸை க்ளோஸ் பண்ணிட்டு ரன் பண்ணோம்னா நமக்கு அப்ளை ஆயிரும். ஸோ இங்க வந்து இமேஜ் ரவுண்டட்னு இருக்கு. இந்த இமேஜ் ரவுண்டடுக்கு பதிலா சர்க்கிள் அப்படின்னு தந்தோம்னா நம்மளோட இமேஜ் வந்து ரவுண்டடா இல்லாம சர்க்கிளா வந்துடும். ஸோ அதை நம்ம அடுத்த இதுல பார்ப்போம். ஸோ இங்க நான் வித்தும் ஹைட்டும் 304 236 தந்திருக்காங்க. ஸோ நான் சேஞ்ச் பண்றேன். 304க்கு பதிலா 364 அண்ட் ஹைட் 236 பதிலா 238 தரேன். ஸோ இப்போ ரன் பண்ணனா எனக்கு சேஞ்ச் ஆயிரும். ஸோ வித்தும் ஹைட்டும் சேஞ்ச் ஆயிரும். ஸோ இதை நம்மளோட வெப்பேஜோட ரெஸ்பான்சிவ் கண்டென்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வித்தும் ஹைட்டும் தந்துக்கலாம். ஸோ நம்ம இமேஜ் ரவுண்டட் கிளாஸை பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இமேஜ் சர்க்கிள் கிளாஸ் பற்றி பார்ப்போம். ஸோ சேம் சொன்னது தான், ஒன்றும் இல்லை, கிளாஸ் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம இமேஜ் ரவுண்டடா வேணுமா இல்லை சர்க்கிளாக வேணுமாங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீவியஸா நமக்கு இமேஜ் ரவுண்டடா வேணுங்கிறதுனால இமேஜ் ரவுண்டடுங்கிற கிளாஸ் மென்ஷன் பண்ணோம். இங்க சர்க்கிளா வேணுங்கிறதுனால இமேஜ் சர்க்கிள் மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இங்க நமக்கு வந்து சர்க்கிள் ஷேப்ல இமேஜ் அப்ளை ஆயிடுச்சு. இதே எனக்கு ரவுண்டட் தான் வேணும் அப்படின்னா ரவுண்டட் அப்படிங்கிற கிளாஸ் மென்ஷன் பண்ணி ரன் பண்ணோம்னா எனக்கு இமேஜ் ரவுண்டடா மென்ஷன் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் சேம் தான், லைக் நம்ம வித்தும் ஹைட்டும் நம்ம மென்ஷன் பண்றது தான். இங்க நான் இமேஜ் சர்க்கிள் கொடுத்துட்டேன். ஸோ வித் வந்து 304க்கு பதிலா 384 தந்துட்டேன். ஹைட்டும் ஒரு 300 மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ரன் பண்ணோம்னா ஸோ எனக்கு ஷேப் வந்து அந்த வித்தும் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அப்ளை ஆயிடும். நெக்ஸ்ட் இமேஜ் தம்ப்நெயில். தம்ப்நெயிலுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு
வெப் பேஜுக்கு ஒரு ஜென்ரலான ஒரு எட்ரிக் கண்டென்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஜென்ரலாக ஒரு ஐகானிக்காக தெரியணும்னா அந்த இமேஜை வந்து நம்ம தம்ப்நெயிலாக மென்ஷன் பண்ணுவோம். ஸோ எனக்கு இமேஜ் தம்ப்நெயிலாக வேணும்னா சேம் நம்ம இமேஜ் சர்க்கிள் இமேஜ் ரவுண்டட் மாதிரி இமேஜ் தம்ப்நெயில் அப்படிங்கிற கிளாஸ் மென்ஷன் பண்ணிட்டோம்னா ஸோ என்னோட இமேஜ் தம்ப்நெயிலாக மென்ஷன் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இமேஜ் தம்ப்நெயில் அப்படிங்கிற கிளாஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதனால என்னோட இமேஜ் தம்ப்நெயிலாக மாறி இருக்கும். சேம் நம்ம வித்தும் ஹைட்டும் என்னென்ன ஷேப்பில் என்னென்ன வித் தரோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி வித் அண்ட் ஹைட் அப்ளை ஆயிரும் இமேஜஸ்க்கு. நெக்ஸ்ட் ரெஸ்பான்சிவ் இமேஜஸ். ரெஸ்பான்சிவ் இமேஜஸ்னா ஒன்றும் இல்லைங்க. ஸோ ஜென்ரலாக இப்போ நம்ம இமேஜுக்கு ஒரு ஹைட்டும் வித்தும் தருவோம். ஸோ நம்மளோட வெப் பேஜ் பார்த்தீங்கன்னா இல்லை நம்மளோட ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்க்டாப் ஆர் ஒவ்வொரு லேப்டாப்புக்கும் டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்கும். ஸோ ஜென்ரலாக நம்ம வெப் பேஜுக்கு இமேஜ் ரெஸ்பான்சிவ் அப்படிங்கிற கிளாஸ் தந்துட்டோம்னா ஸோ நம்மளோட ப்ரௌசருக்கு தகுந்த மாதிரி சைஸுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் வந்து செட் ஆகிக்கும். ஸோ அதனால நம்ம இமேஜ் ரெஸ்பான்சிவ் அப்படிங்கிற கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லைக் ஜென்ரலாக இந்த ஹெட் டேக் சின்டாக்ஸ் எல்லாம் போட்டிருப்போம். div tagக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கிளாஸ் கண்டெய்னர் ஓப்பன் பண்ணியாச்சு. இதெல்லாம் ஜென்ரல் தான். நம்ம h2 டேக் இமேஜ் பேராகிராஃப் டேக் எல்லாம் மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இங்கே இமேஜ் கிளாஸ் ஈக்குவல் டு இமேஜ் ரெஸ்பான்சிவ் அந்த இமேஜோட ஐடி போட்டோம். தென் வித்தும் ஹைட்டும் மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இதோட சேஞ்ச் நம்ம தெரியணும்னா இந்த பேராகிராஃப் டேக்ல பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. த இமேஜ் ரெஸ்பான்சிவ் கிளாஸ் மேக்ஸ் த இமேஜ் ஸ்கேல் நைஸ்லி டு த பேரண்ட் எலமெண்ட். ரீசைஸ் த ப்ரௌசர் விண்டோ டு see the effect. ஸோ இந்த இமேஜ் ரெஸ்பான்சிவ் கிளாஸ் போட்டோம்னா நம்மளோட ப்ரௌசரோட சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த இமேஜ் கரெக்டாக ஃபிட் ஆகிக்கும். ஸோ இப்போ இந்த நான் ப்ரௌசரோட சைஸை வந்து ரீசைஸ் பண்ணி நம்ம செட்டிங்ஸில் போய் ரீசைஸ் பண்ணி பார்த்தோம்னா இந்த இமேஜோட சைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசருக்கு தகுந்த மாதிரி செட் ஆகிக்கும். லைக் கம்மியும் ஆகாது லைக் என்லார்ஜும் ஆகாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக மென்ஷன் ரெஃப்ளெக்ட் ஆயிரும். ஸோ இதுக்காக தான் இமேஜ் ரெஸ்பான்சிவ் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இமேஜ் கேலரி. ஸோ கேலரிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. லைக் நம்ம இவ்வளோ நேரம் சிங்கிள் இமேஜஸை எப்படி நம்ம பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி வெப்பேஜுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ மல்டிபிள் செட்ஸ் ஆஃப் இமேஜ் தான் நம்ம கிரிட் அப்படிங்கிறன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மல்டிபிள் செட்ஸ் ஆஃப் இமேஜை நம்ம வெப்பேஜில் எப்படி பூட்ஸ்ட்ராப் மூலமாக அப்ளை பண்ணுறதுங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். ஸோ கோட்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் div கிளாஸ் ஒரு கண்டெய்னர் போட்டாச்சு. தென் h2 ஹெட்டிங் டேக் தென் பேராகிராஃப் டேக் போட்டாச்சு. ஸோ இந்த பேராகிராஃப் டேக்ல சொல்லியிருப்பாங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த தம்ப்நெயில் அப்படிங்கிற கிளாஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா இமேஜ் கேலரியை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. அதே மாதிரி கேப்ஷன் கிளாஸ் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா பேடிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் இந்த இமேஜுக்கு டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே சைஸ் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி சைடில் வந்து டார்க் கிரே கலர் இருக்கணுங்கிறதுக்கோசரம் இந்த கேப்ஷன் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரோ கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டோம். ரோ கிளாஸ் எதுக்குன்னா நம்ம இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரோவாக தான் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 1 2 3 இந்த 3 இமேஜுமே ரோல மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால ரோ கிளாஸ் மென்ஷன் பண்ணிட்டோம். இந்த div கிளாஸ் ஈக்குவல் டு காலம் MD4ங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு நான் ஃபைனலாக சொல்கிறேன். div class equal to thumbnail. ஸோ நம்ம கிரிட்டா இந்த இமேஜஸை மென்ஷன் பண்றதுனால thumbnail கிளாஸ் யூஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி ahref. ஸோ ஏங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கர் டேக் அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கர் h ரெஃபரன்ஸ் ஈக்குவல் டு அந்த இமேஜோட ஐடி போட்டாச்சு. இந்த டார்கெட் அப்படிங்கிறது தேவையில்லை. டார்கெட் ஈக்குவல் டு பிளாங்க்னு மென்ஷன் பண்ணாட்டியும் பரவாயில்ல. தென் இமேஜ் சோர்ஸ் ஈக்குவல் டு அந்த இமேஜோட ஐடி. தென் அந்த இமேஜுக்கு ஒரு நேம் இருக்கும் லைட்ஸ். இந்த ஆல்ட் ஈக்குவல் டு லைட்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ இது மென்ஷன் பண்ணலனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. இமேஜ் அப்ளை ஆகிக்கும். ஸ்டைல் ஈக்குவல் டு வித் 100%. நம்ம இந்த இமேஜுக்கு வித் எவ்வளோ வேணும் அப்படிங்கிற சைஸை தரோம். தென் div கிளாஸ் ஈக்குவல் டு கேப்ஷன். கேப்ஷன் கிளாஸ் எதுக்கு மென்ஷன் பண்ணிக்கிறோம் நான் ப்ரீவியஸாகவே சொன்னேன். லைக் பேடிங்கும் கலரும் கரெக்டாக அந்த இமேஜில் மென்ஷன் ஆகிறது. ஸோ பேடிங் இந்த இமேஜில் மென்ஷன் ஆயிடுச்சு. கிரே கலர் டு த டெக்ஸ்ட் இன்சைட் த தம்ப்நெயில்ஸ். ஸோ இந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இமேஜ்குள்ள இருக்கிற டெக்ஸ்ட் வந்து கிரே கலரில் எனக்கு இருக்கணுங்கிறக்கோசரம் நான் கேப்ஷன் கிளாஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ div டேக்கை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி ஆங்கர் டேக்கை க்ளோஸ் பண்ணியாச்சு. இமேஜ் வந்து ஃபர்ஸ்ட் இமேஜ் அப்ளை ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் இமேஜ் செகண்ட் செட் ஆஃப் இமேஜ் சேம் அதே மாதிரி தான். நம்ம இமேஜோட ஐடி மட்டும் டிஃப்ரெண்ட்டாக மென்ஷன் பண்ணுறோம். நான் இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் இமேஜோட ஐடி மட்டும் டிஃப்ரெண்ட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தேர்ட் இமேஜுக்கும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இமேஜ் ஐடி கொடுத்து மூணுமே அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இங்கே காலம் MD4 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா
3 இமேஜ் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த காலம் MD4 அப்படிங்கிற லைனை தூக்கிட்டு ரன் பண்ணனா எனக்கு ஒரு இமேஜ் மட்டும்தான் எனக்கு அப்ளை ஆகும். ஸோ நான் 3 செட்ஸ் ஆஃப் இமேஜ் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால காலம் MD4ங்கிற லைனை நான் போடணும், மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு இமேஜ் மட்டும்தான் இருக்கு. லைக் பேரலா எனக்கு ஹரிசாண்டலா எனக்கு 3 இமேஜும் கரெக்டாக அப்ளை ஆகாது. காலம் MD4 அப்படிங்கிற லைன் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா எனக்கு 3 இமேஜும் ரோல சேமா அப்ளை ஆகும். ஸோ இப்போ நான் ரன் பண்றேன். ஸோ 3 இமேஜும் அப்ளை ஆயிடுச்சு. ஸோ இதுக்காக தான் காலம் MD4 அப்படிங்கிற டேகை மென்ஷன் பண்றோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி எவ்வளோ இமேஜஸ் வேணாலும் தந்துக்கலாம். ஃபைனலா div டேக் க்ளோஸ் பண்ணிட்டு ஆங்கர் டேக் க்ளோஸ் பண்ணிட்டு இங்க div டேக் ஃபைனலா க்ளோஸ் பண்ணிட்டு தென் பாடி டேக் க்ளோஸ் பண்ணிட்டு HTML டேக் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஸோ ஃபைனலா நமக்கு வந்து கிரிட்ல வந்து இமேஜஸ் பூட்ஸ்ட்ராப் மூலமா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள்ங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டெய்னர் கிளாஸ் ஓபன் பண்றேன். அதுக்குள்ள நமக்கு எனக்கு ரோல் இமேஜஸ் வேணுங்கிறதுனால div கிளாஸ் equal to row அப்படின்னு மென்ஷன் பண்றேன். தென் காலம் MD4ங்கிறது என்னன்னு பார்த்துட்டோம். தென் தம்ப்நெயில் கிளாஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்னா நம்ம இமேஜஸை கேலரியா மென்ஷன் டிஸ்பிளே பண்றதுக்கோசரம். தென் நம்ம இமேஜோட ஐடி தரோம். நம்ம என்ன ஐடி எந்த இமேஜ் வேணுமோ அதோட ஐடி தரோம். தென் அதுக்கு ஒரு வித் செட் பண்றோம். இங்க நான் வித் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். 100% இருக்கு. இந்த 100க்கு பதிலா நான் 80% அப்படின்னு கொடுத்துட்டு ரன் பண்ணனா எனக்கு இமேஜோட சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிடும். ஃபர்ஸ்ட் இமேஜ் மட்டும் எனக்கு 80% ஆயிடுச்சு. இதே 80 கிடையாது, நான் 20% தந்தேன்னா ஃபர்ஸ்ட் இமேஜோட சைஸ் மட்டும் கம்மியா இருக்கும். பிகாஸ் மிச்ச இமேஜோட வித் எல்லாம் பாத்தீங்கன்னா 100% இருக்கும். ஃபர்ஸ்ட் இமேஜ் மட்டும் 20%. ஸோ அதனால என்னோட இமேஜோட வித் வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ இங்க நான் ஜென்ரலா 100% போட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் கேப்ஷன் மென்ஷன் பண்ணிட்டோம். அதோட கலர் வந்து கிரே கலர்ல இருக்கணும். ஸோ கேப்ஷன் கிளாஸ் மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலா பேராகிராஃப் டேக்ல நம்ம என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை மென்ஷன் பண்ணியாச்சு. தென் div டேக் க்ளோஸ் பண்ணியாச்சு. இதே மாதிரி எனக்கு எத்தனை செட்ஸ் ஆஃப் இமேஜ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் div டேக்குள்ள ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இமேஜஸோட ஐடி போட்டு மென்ஷன் பண்ணிப்பேன். ஃபைனலா நம்ம கிரிட் மூலமா இமேஜ் கேலரியை ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ரெஸ்பான்சிவ் எம்பெட்ஸ். ஸோ நம்மளோட வெப்பேஜ்ல இவ்வளோ நேரம் இமேஜ் எப்படி இன்சர்ட் பண்ணலாம், இமேஜ் எப்படி பிளேஸ் பண்ணலாங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். ஒரு வீடியோவை நம்ம வெப்பேஜ்ல எப்படி இன்சர்ட் பண்ணலாங்கிறத இந்த ரெஸ்பான்சிவ் எம்பெட் டேக் மூலமா பார்ப்போம். ஸோ பாடி டேக்குள்ள வந்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெட்டிங் ரெஸ்பான்சிவ் எம்பெட்ஸ் அப்படின்னு தந்துட்டாங்க. பேராகிராஃப் டேக்குள்ள ஒரு பேராகிராஃப் தந்துட்டாங்க. div கிளாஸ் equal to embed responsive 16by9 அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நான் லேட்டரா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம எந்த வீடியோ நம்ம எனி டைப்ஸ் ஆஃப் வீடியோ நம்ம வெப்பேஜ்குள்ள அப்ளை பண்ணணும்னா ஒரே கிளாஸ் iframe அப்படிங்கிற டேக கிளாஸ் மூலமா அப்ளை பண்ணுவோம். ஸோ எனி கைண்ட்ஸ் ஆஃப் வீடியோஸ் நம்மளோட வெப்பேஜ்ல அப்ளை பண்ணோம்னா iframe டேகை யூஸ் பண்ணுவோம். iframe நம்ம embed responsive item அப்படிங்கிற டேகை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்குள்ள நம்ம வீடியோவோட லிங்க், யூடியூப் வீடியோவோட லிங்க் சோர்ஸ் டேக்குள்ள மென்ஷன் பண்ணுவோம். தென் iframe டேகை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் iframe டேக் ஓபன் பண்ணுவோம். அதுக்குள்ள embed responsive item அப்படிங்கிற கிளாஸை மென்ஷன் பண்ணுவோம். தென் சோர்ஸ் srcக்குள்ள நம்ம வீடியோவோட லிங்க், யூடியூப் லிங்கை வந்து மென்ஷன் பண்ணிட்டு தென் iframe டேகை க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த div கிளாஸ் equal to embed responsive 16by9 அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஜென்ரலா நம்மளோட ப்ரௌசருக்கு 2 ரேஷியோ தான் ஃபிட் ஆகும். லைக் 16:9 அண்ட் 4:3. நம்ம ப்ரீவியஸா பார்த்தது 16:9 ரேஷியோல அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரேஷியோ எப்படி அப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான லைன் தான் div கிளாஸ் equal to embed responsive 16by9. ஸோ இங்க பாத்தீங்கன்னா வீடியோ அப்ளை பண்ணியாச்சு. ஸோ எனக்கு 16:9 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கு. இதே எனக்கு 4:3 அப்படிங்கிற ரேஷியோல வேணும்னா 4:3. ஸோ எனக்கு 4:3 ரேஷியோல அப்ளை ஆயிரும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரேஷியோல நம்ம வெப்பேஜ்ல வீடியோஸை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறேன். 16:9 4:3. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
ஆஸ்பெக்ட் ரேஷியோ 4:3 அப்ளை ஆயிருக்கு. ஸோ இந்த கோடில் பார்த்தீங்கன்னா தெரியும், லைக் 4by3 அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி எனக்கு 16:9 வேணும்னா 16by9. மொத்தமாகவே எனக்கு 2 ரேஷியோவில் தான் வெப்பேஜில் வீடியோ அப்ளை ஆகும். 4:3 ஒன்று, இன்னொன்று 16:9. ஸோ இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணி ஐஃப்ரேம் டேக்குள்ள கிளாஸ் மென்ஷன் பண்ணி அந்த வீடியோவோட லிங்கை மென்ஷன் பண்ணிங்கன்னா எனக்கு வீடியோ வெப்பேஜில் அப்ளை ஆகும். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பூட்ஸ்ட்ராப் இமேஜஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, எட்டர்னல் இன்ஜினியரிங் சொல்யூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. லைக் பூட்ஸ்ட்ராப்ல எந்த டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, எங்க டீம் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. தேங்க்யூ.